ரெமெடி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு அத சாப்பிடுவாங்க. அத சாப்பிடுறதுனால எவ்வளவு கெடுதி அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு உணவுகளையோ, காயையோ, பழத்தையோ எவ்வளவு நாள் வைக்கலாம்? இது ஒரு டைம் டேபிள் மாதிரி. ஃப்ரிட்ஜில் எவ்வளவு காலம் வைக்கலாம்? காய்கறிகள்ல பீன்ஸ் 1லேருந்து 2 நாட்கள். காலிஃப்ளவர் 1லேருந்து 2 நாட்கள். காளான் 1லேருந்து 2 நாட்கள். வெண்டைக்காய் 1லேருந்து 2 நாட்கள். தக்காளி 5 நாட்கள். பட்டாணி 3லேருந்து 5 நாட்கள். பழங்கள் ஆப்பிள் 1லேருந்து 2 நாள் வச்சுக்கலாம். ஆரஞ்சு, சாத்துக்குடி, எலுமிச்சை இதெல்லாம் 1 வாரம் வைக்கலாம். திராட்சை 3லிருந்து 5 நாட்கள். அசைவ உணவுகள் மட்டன், சிக்கன் அதை உடனே சமைத்து அதிகபட்சம் அன்றைய நாள் மட்டும் வைக்கிறது நல்லது. நான் ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கிறேன், உள்ளே வச்சுக்கிறேன் அப்படின்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவே விஷமாக மாறிடும். அதே மாதிரி மீன் 1 நாட்கள் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. அதே மாதிரி சுத்தமான காய்ச்சிய பசும்பால் 1லேருந்து 2 நாட்கள். நல்லா காய்ச்சிட்டு உள்ளே வச்சிங்கன்னா 1லேருந்து 2 நாட்கள். பேக்கெட் பால் அன்னைக்கே போட்டிருக்கிற அன்னைக்கே நீங்கள் காய்ச்சி அன்னைக்கே சாப்பிடணும். அதையும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றது நல்லதில்லை. தயிர் 1லிருந்து 2 நாட்கள். சீஸு, பட்டர் இதெல்லாம் 1 வாரம் நீங்கள் வச்சுக்கலாம். சாப்பிட்டு பயனடைங்கள். தேங்க்யூ ஸோ மச். பெரும்பாலும் இந்த ஃப்ரிட்ஜில் இந்த உணவுப் பொருட்களை சமைச்ச குழம்பு, ரசம், அப்புறம் மீதி மிச்சம் வச்சது அதை சூடு பண்ணி சாப்பிட்றது இதெல்லாம் சாப்பிடாம இருந்தாலே உடல் ஆரோக்கியமாக இருக்கும். செய்து பயனடைங்கள். தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஷேர்